அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ரிசல்ட் பற்றின ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நண்பர் ஒருத்தர் நமக்கு வந்து டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார் காலையிலே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெட்ராஸ் ரெக்ரூட்மெண்ட் செல்லேருந்து வந்து கால் பண்ணதாகவும், ஸோ அந்த கால் பண்ணதில் வந்து அவங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து சில டேட் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது, நீங்கள் விரைவில் வந்து எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து ரீ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அதுக்கப்புறம் மெயில் பண்ணதை சொன்னதாகவும் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம கீழமை நீதிமன்றங்கள் நடந்த இந்த தேர்வுகளுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதாவது டிரைவர் போஸ்ட்டு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன் இதெல்லாம் வந்ததுலேயும் அவர் மெசேஜ் போடுறதுல டிரைவர் எக்ஸாமுக்கு அந்த மாதிரி வந்து டிரைவருக்கு அப்ளை பண்ணதாகவும், ஸோ அதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து டேட் வந்து மிஸ்மேட்ச் ஆனதாகவும், அதனால் ரீ அப்லோட் பண்ண சொன்னதாகவும் வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக நமக்கு வந்து இப்போ மார்க் கொடுத்துட்டாங்க, அடுத்தது வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுக்கணும் இல்லையா, ரிசல்ட்டு கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் செல்லில் என்ன ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா, ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் வழியாகவே எல்லாமே வந்து பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் கூட ஒரு சிலதுக்கு மிஸ்மேட்ச் ஆகும்பொழுது மேனுவலாக வந்து செக் பண்ணுவாங்க. அது ஏன் வந்து கம்ப்யூட்டர் எடுத்துக்கல, அல்லது ஒரு சிலதுக்கெலாம் முக்கியமானதுக்கெலாம் ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி தானே இப்போ வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு போடணும். ஸோ அதனால் வந்து ரீசெக்கிங் பண்ணுறதுக்காக மேனுவலாகவே வந்து செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு வந்து சர்டிஃபிகேட்டில் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகுது, டேட் வந்து இது மாதிரி வந்து தவறாக வருது, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அவங்க அட்டாச் பண்ணல, அந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து கால் பண்ணி மறுபடியும் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்தால் அப்லோட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதுவும் விரைவில், அது 1 hour 2 hours எங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னதாக வந்து அவர் வாய்ஸ் ரெக்கார்டிங் மெசேஜ் வந்து போட்டிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இன்னும் சில தினங்களில் நமக்கு வந்து ரிசல்ட் வரப்போகுது, செலெக்ஷன் லிஸ்ட்டு வரப்போகுது. ஸோ வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க, செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுக்கறதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகேங்களா. சரி, இப்போ இந்த மாதிரி அதாவது மெட்ராஸ் ரெக்ரூட்மெண்ட்ஸ்லேருந்து இப்போ நம்ம சேனல் நிறைய பேர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்காக ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு யாருக்காவது வந்து கால் வந்ததா, மெட்ராஸ் ரெக்ரூட்மெண்ட்ஸ்லேருந்து இது மாதிரி கால் பண்ணி பேசுனாங்களா, என்ன பேசுனாங்க, என்ன கேட்டாங்க, என்ன பண்ண சொன்னாங்க, ஸோ அப்படின்ற விவரங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து என்ன ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு, ஒருத்தருக்கு மட்டும் தான் கால் பண்ணாங்களா, இல்லை நிறைய பேருக்கு வந்து கால் பண்ணாங்களா, இல்லை டிரைவர் எக்ஸாம் அப்ளை பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்காரங்க மட்டும் அப்ளை கேட்டாங்களா, இல்லை மற்ற போஸ்ட்டில் அப்ளை பண்ண ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன் அவங்களுக்குமே கால் வந்ததா, யாருக்கெல்லாம் கால் வந்தது, இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து கால் வந்தவங்க எல்லாருமே கமெண்ட்ஸில் சொல்லும்போது கண்டிப்பாக வந்து நான் மேற்கொண்டு விவரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருப்பாங்க, நம்ம கால் வரலையே, நமக்கு கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே கால் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது யாராவதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து மேனுவலாக செக் பண்ணும்போது மிஸ்மேட்ச் ஆகிறவங்க மட்டும்தான் கால் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா. ஸோ அப்ளை பண்ணவங்க, எக்ஸாம் எழுதுனவங்க எல்லாருக்குமே கால் வராது. அந்த சர்டிஃபிகேட் வந்து மேட்ச் ஆகலை, அல்லது இதை மாதிரி சரியாக அப்லோட் பண்ணல அப்படின்ற மட்டும் அவங்களுக்கு மட்டும் கால் வந்திருக்கும். ஸோ அவங்க மட்டும் உங்களுக்கு கால் வந்துருந்துச்சுன்னா என்ன அவங்க பேசினாங்க, நீங்கள் என்ன ரிப்ளை கொடுத்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி கமெண்ட்ஸில் சொல்லனாலே நம்ம அகாடமி நம்பர் 8012781561 இருக்கு இல்லையா, நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் வந்து என்ன கேட்டாங்க, என்ன நீங்கள் சொன்னீங்க, எந்த நம்பர்லேருந்து வந்து கால் பண்ணாங்க அப்படின்ற விவரங்களை வந்து சொல்லுங்கள். நம்ம மற்ற நண்பர்களுக்கும் இது வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ரைட்டா. ஸோ ப்ராசஸ் போயிட்டுருக்கு, விரைவாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ கண்டிப்பாக வந்து பொங்கல் ஹாலிடேஸில் கூட நமக்கு ரிசல்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா. ஸோ அவரும் வந்து இப்போ நமக்கு மெசேஜ் கொடுத்தாரு இல்லையா, அவரும் அந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து சொல்லியிருந்தார். சில தினங்களில் ரிசல்ட் கொடுத்துருவாங்க சார், அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்குதாட்டங்குது, எனக்கு வந்து கால் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நானும் அதை தான் எதிர்பார்க்குறேன். பொங்கலுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.